வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன். அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தியின் தலைப்பு குழந்தைகள் தின வாழ்த்துச் செய்தி. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறக்கின்ற மனத்தால் ஒன்று என்ற பாடல் வரிகளின் பொருளை நீங்கள் முறையாக புரிந்து கொண்டால் குழந்தைகளை அல்லது குழந்தை தன்மையை ஏன் கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதும் புரிந்துவிடும். அகில உலகத்திலும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் மற்றும் குழந்தை மனம் கொண்டவர்களுக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்றால் என்ன பொருள் என்று முதலில் பார்ப்போம். பொதுவாகவே மனிதர்கள் குணவயப்பட்டவர்கள். மனிதர்களிடையே உள்ள 3 வகை குணங்கள் எவை? 1 சத்துவ குணம், 2 ரஜோகுணம், 3 தமோ குணம். ஞான சக்தி, கிரியா சக்தி, இச்சா சக்தி என்ற 3 வகை ஆற்றல்களில் ஞான சக்தி மிகையாகும் பொழுது அது சத்துவ குணத்தை வெளிப்படுத்துகின்றது. கிரியா சக்தி மிகையாகின்ற பொழுது அது ரஜோ குணத்தை வெளிப்படுத்துகின்றது. இச்சா சக்தி மிகையாகின்ற போது அது தமோ குணமாக வெளிப்படுகின்றது. மனிதன் சத்துவ குணத்தில் மிகையாக இருக்கும் பொழுது அவனுடைய அறிவு பளிச்சிடுகின்றது. மனிதன் ரஜோகுணத்தில் மிகையாக இருக்கும் பொழுது அவனிடம் சுறுசுறுப்பு, செயல்திறன், இயக்கம் மிகுதியாக காணப்படுகிறது. மனிதன் தமோ குணத்தில் மிகையாக இருக்கும் பொழுது சோம்பல் அல்லது அயற்சி உண்டாகின்றது. ஒரு நாளில் இந்த 3 குணங்களும் நம்முள்ளே மாறி மாறி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றன. எனவே மனிதர்கள் குணவயப்பட்டவர்கள் என்ற உண்மையை முதலில் புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் அல்லது தெய்வத்திற்கு இந்த 3 குணங்களும் உண்டா என்று கேள்வி எழுப்பினால் இல்லை என்பதுதான் பதில். எனவேதான் தெய்வத்தை அல்லது கடவுளை நிர்குண பிரம்மம் என்று சாத்திர நூல்கள் கூறுகின்றன. இறைவனிடம் 3 குணங்கள் இல்லை என்று கூறுவதால் இறைவனிடம் ஞான சக்தி, கிரியா சக்தி, இச்சா சக்தி இல்லை என்று பொருள் அல்ல. இந்த 3 ஆற்றல்களும் இறைவனிடம் உண்டு. ஆனால் இந்த 3ம் மிகை குறை என்று பிரித்து கூற இயலாதபடி ஒரு சீர்மையில் இருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உயிரானது குழந்தையாக பிறக்கும் பொழுது அதனிடம் குண வேறுபாடுகள் ஏதும் இல்லை. எனவேதான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று கூறினார்கள். குழந்தையின் மனம் என்பது எண்ணங்கள் ஏதுமற்ற வெற்றிட வெளி. எண்ணங்கள் ஏதும் இல்லாத குழந்தை மனத்தில் விருப்பு வெறுப்பு என்ற இருமை கருத்துக்கள் தோன்றவே தோன்றாது. மனத்தில் விருப்பு வெறுப்பு கருத்துக்கள் இல்லை என்றால் அங்கு மகிழ்ச்சியும் இல்லை, துயரமும் இல்லை. ஆனால் ஆனந்தம் மட்டுமே குடிகொண்டு இருக்கும். இறைவனும் கூட விருப்பு வெறுப்புகளை கடந்த ஆனந்தப் பொருளாக இருக்கின்றான் என்று சாத்திர நூல்கள் கூறுகின்றன. விருப்பு வெறுப்பு இல்லாத குழந்தைகளின் மனம் எதிலுமே குறையை காணாது, அனைத்தையுமே முழுமையாக காணும். இறைவனுக்கு இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இது குற்றச்செயல், இது நற்செயல் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. அனைத்து உயிர்களையும் ஒன்றாகவே பார்க்கும் இயல்பு இறைவனின் உண்மை இயல்பு. இந்த இயல்பில் இறைவன் இருப்பதால்தான் பரம்பொருளை அன்பே சிவம் என்று திருமூலர் கூறினார். எனவே குழந்தைகளின் மனமும் இறைவனின் சொரூப இயல்பும் ஒன்று என்பதால்தான் குற்றங்களை மறக்கின்ற மனத்தால் ஒன்று என்று ஒப்பிட்டு கூறினார்கள். பிறந்த குழந்தைகளின் பிஞ்சு கால்களை
இறுக்கமாக பற்றி கொண்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு கொஞ்சுவதை பாசத்தின் வெளிப்பாடு என்று கருதுகின்றீர்கள். உண்மையில் நீங்கள் இறைவனின் திருவடியை வணங்குகின்றீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே என்று கூறுகின்றோம். அப்படியானால் இக்குழந்தை நல்லவனாகவும் தீயவனாகவும் மாறுவது என்பது அது வளர்கின்ற சூழலை பொறுத்தது என்று புரிகின்றது. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்லதொரு சூழலை வழங்கினால் அக்குழந்தை நற்பண்புகளுடன் வளரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பெற்றோர்களாகிய நாம் நம் குழந்தைகளுக்கு நல்லதொரு சூழலை உருவாக்கி தருகின்றோமா என்றால் இல்லை என்பதுதான் நேர்மையான பதில். நல்லதொரு சூழல் என்பது வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது அல்ல, அவர்களுடைய உண்மை இயல்புகள் வெளிப்பட அனுமதி தருவது என்று பொருள். போட்டிகள் மற்றும் பயன் நோக்கங்கள் நிறைந்த சமுதாயத்தில் வெற்றி பெற வேண்டுமே என்று கருதி அவர்களின் உண்மை இயல்புகளுக்கு மாறான விடயங்களை குழந்தைகளின் மீது வலிந்து திணித்து நாம் நம் இச்சைகளை அல்லது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள துடிக்கின்றோம். குழந்தைகள் என்பவர்கள் ஆசைகளை நிறைவேற்ற வந்த பொம்மை கருவி அல்ல என்பதை புரிந்து கொண்டு செயல்படும் பெற்றோர்கள்தான் ஆகச்சிறந்த பெற்றோர்கள். வெற்றிகள் பல பெற்று புகழ் பெருமைகளுடன் வாழ்வதுதான் வாழ்க்கையின் இலக்கு என்று நாம் கருதுவதால்தான் குழந்தைகளின் உண்மை இயல்புகளுக்கு மதிப்பு மரியாதை தருவதுமில்லை, இயல்புகள் வெளிப்பட அனுமதிப்பதும் இல்லை. குழந்தைகளின் இயல்புகளின் மீதான இத்தகைய தொடர் தாக்குதல்களின் காரணமாகத்தான் அவர்கள் ஒழுங்கு மீறல்களில் ஈடுபடுகின்றார்கள். உண்மை இயல்பு ஒழுங்குகளை மட்டும் வெளிப்படுத்தி வாழுகின்ற பிற உயிரின கூட்டங்களை பாருங்கள். அவைகள் ஆனந்தமாக வாழ்கின்றன. ஆனந்தம் என்பது ஏதோ வெளியிடத்தில் அந்தரத்தில் இருப்பதாக கருதுகின்றோம். ஆனால் உண்மையில் ஆனந்தம் என்பது இயல்புகளுக்கு உள்ளேதான் மறைந்து இருக்கின்றது என்ற உண்மையை நாம் உணர்வதே இல்லை. எனவே குழந்தைகள் தங்களது உண்மை இயல்புகளை வெளிப்படுத்த பொருத்தமான சூழலை உருவாக்கி தரும் நாள்தான் உண்மையான குழந்தைகள் தினம் என்று கூறலாம். குழந்தைகளின் இயல்புகள் வெளிப்பட அனுமதி தரும் பொழுது சிறு சிறு ஒழுங்கு மீறல்கள் நிகழலாம். இந்த தருணத்தில் அதை நெறிப்படுத்தி குழந்தைகளை ஒழுங்கு பாதையில் கொண்டு சென்று நிறுத்துவது மட்டும்தான் பெற்றோர்களின் பணியே அன்றி இயல்புகளை சிதைப்பது, இயல்புகளை திருத்தி அமைப்பது போன்றவைகள் பெற்றோர்களின் பணி அல்ல என்று நாம் உணர வேண்டும். நெறிப்படுத்தும் நெறியாளராக இன்றைய பெற்றோர்கள் இருப்பதில்லை. வெற்றி பெறுவதே இலக்கு என்ற வெறியாளராக இன்றைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். குழந்தைத்தனம் என்பது முட்டாள்தனம் அல்ல, அதுதான் ஆனந்தத்தின் திறவுகோல் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.